நாள் குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு வந்து என்ன பண்ண போகுது? அது ஒரு காது குத்துக்கு போறதில்ல, ஒரு சாவுக்கு போறதில்ல, ஒரு கல்யாணத்துக்கு போறதில்ல, உடம்பு சரியில்லை நான் வீட்டுல படுத்துக்கிறது இல்ல, அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு வெண்ணி வச்சு தர்றது இல்ல, எதுவுமே தெரியாது. 100 நாள் வந்து உங்ககிட்ட உட்காந்துக்கணுமா? இதுவும் வலிதான். நான் என்ன சொல்றேன், 95 நாள் வாங்க, போதும் போதும் இல்ல மேடம், 95 போதும். 5 நாள் இந்த குழந்தைகளுக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூல் நடக்கிற நேரத்தில் ஸ்கூல் இல்லாம வீட்டில் இருந்தா எப்படி இருக்கும்னு இந்த 100 மார்க் வாங்குறவங்களுக்கு தெரியாதுங்க. வாழ்க்கை வாழ கற்றுக் கொடுங்கள். நான் கல்வியாளர்னு சொன்னேன்ல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு விருப்பப்படாதீங்க. பிள்ளை யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குதோ அந்த குழந்தைகளை ஜெயிக்கிறதுக்கான ஆற்றலை உங்கள் குழந்தைகள் பெறுவதற்காக பாடுபடுங்கள். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது பெருசு இல்லை. ஃபர்ஸ்ட் மார்க்லாம் யார் வாங்குறாங்களோ அவங்கள ஜெயிக்கணும். என் கிளாஸ்ல சத்யபாமா மேடம் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவாங்க 10th வரைக்கும். நான் 10th ரேங்க் தான். சத்யபாமா மேடம் எங்க இருக்கிறாங்கன்னு இன்னைக்கு உலகத்துல யாருக்கும் தெரியாது. பர்வீன் சுல்தானா எங்க இருக்கிறேன்னு சத்யபாமா மேடத்துக்கே தெரியும். ஜெயிச்சு காட்டுங்க. குழந்தைகள் கிட்ட இருக்கக்கூடிய ஆர்வத்தை வளர்த்தெடுங்கள். இந்த பேரண்ட்ஸை பார்த்தா ஒரு கவலை வருது எனக்கு. மிக நுட்பமான ஒரு விஷயம் சொல்றேன். குழந்தைகள் ஆளுமையுடன் வளர்கிறார்கள் என்று சொன்னால் அந்த குழந்தையை நாம் எப்படி அணுகுகிறோம்? மிகப்பெரிய லீடர்ஷிப் இல்லாத தாயோ தகப்பனோ நல்ல குழந்தைகளை உருவாக்குறது இல்லை. நம்ம எல்லாரும் ரொம்ப பாவம் தெரியுமா? இந்த ஜெனரேஷன், இந்த பிள்ளைகளுக்கு சொல்றேன், நம்ம ரொம்ப பாவம். நாங்க தான் பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி தலைமுறை. இதுங்க பேச்ச கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை. எங்க அம்மா எல்லாம் கேட்கவே கேட்காதுங்க என் பேச்ச. பசியில இருப்பங்க, தப்பு செஞ்சனா சோறு போடாது. 3 வேளை சாரி கேட்டாதான் சோறு. மன்னிச்சிருங்க இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லணும், அப்பதான் சாப்பாடு. 3 வேளை பட்னியா இருந்திருக்கேன். அம்மாவே வந்து சமாதானப்படுத்துவாங்கன்னு. இப்போ வராத எங்க அம்மா. அப்புறமா நான் தான் யோசிப்பேன், மானமா உயிரா? உயிரோட இருந்தாதான் மானத்தை பத்தி பேச முடியும்னு. அம்மா சாரிம்மான்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி சோறு சாப்பிட்ருக்கேன் நான். ஆனால் என் பிள்ளைய என்னால் அப்படி வளர்க்க முடியலையே. ஏன்? ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு 5 பிள்ளை, ஒன்று போனால் இன்னொன்று, எனக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்று. இந்த ஒத்த பிள்ளைங்க பெற்று எடுத்துக்கிட்டு நாங்கள் படுற பாடு, 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு படுற பாடு. இந்த குழந்தைகள் நம்மை ஆளுமை செய்கிறார்கள். குழந்தைகள் ஆளுமை செய்யாமல் குழந்தைகளுக்கு ஆளுமைக்கான உணர்வுகளை ஊட்டி வளர்ப்பது எப்படின்னு ஒரு 30 நிமிஷத்துல உங்களுக்கு சொல்லிட்டு போறேன், என் அறிவு கேட்டியது வரை. குழந்தைகளிடத்தில் அவர்கள் மொழியில் பேசாதீர்கள், மழலையில் பேசாதீர்கள். பாருங்க, எனக்கு தொண்டை வலி, பேச்சு வரல, காத்து தான் வருது. நான் ஒரு வீட்டுக்கு போறேன், அவங்க கிட்ட கேட்கிறேன் கொஞ்சம் சுடு தண்ணி கொடுங்க. வாய்ஸே வரல. எப்படி கேட்டேன்னு தெரியுமா? சூடா தண்ணி. அந்த அம்மா இல்ல, இப்பவே கொடுக்கவா? எனக்கு தொண்டை தானே பிரச்சனை, காது கேட்குது தானே. நான் பேசுற மாதிரியே என்கிட்ட பேசுற. குழந்தை தான் நம்ம கிட்ட அது மொழியில பேசும். நாம குழந்தைக்கு புரிகின்ற மொழியில் பேச வேண்டும். அப்படிப்பட்ட ஆசிரியர்களும் அப்படிப்பட்ட பெற்றோர்களும் வாய்க்கின்ற குழந்தைகள் மிகப்பெரிய ஆளுமையுடன் வளர்கிறார்கள். நான் பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறேன், இங்கேயும் சொல்றேன். எங்க அம்மா வறுமையில் தான் என்னை வளர்த்தாள். இன்னைக்கு என்கிட்ட எல்லாமே இருக்கு. அவள் கால் தூசு இருக்குல்ல, அதற்கு கீழாக நான் என் சம்பாத்தியம், என் கல்வி, என் ஆற்றல், என் ஆளுமை எல்லாத்தையும் போட்டுடலாம். ஏனென்றால் இதையெல்லாம் பெறுவதற்கு வழி சொன்னவள் என் அம்மா. படிக்காத பெண் தான். கிழிந்த பாயில் என்னை படுக்க வைத்துக் கொண்டு பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லுவாள். அவள் கதைகளில் கிழிந்த பாய்கள் வந்ததே கிடையாது. அதனால் தான் நான் பறக்கும் கம்பளங்களில் இருக்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள். நான் நல்லா பேசுறேன்னா அதுக்கு என் வாய் காரணம் இல்லை, என் பெற்றோரின் காதுகள் காரணம். என் பெற்றோர்கள் கேட்டார்கள், நான் என்ன பேசுகிறேன் என்பதை கேட்டார்கள். என் தகப்பன் என்னுடைய முதல் ரசிகன். ஆனால் அநியாயத்திற்கெல்லாம் என் அப்பா பாராட்ட மாட்டார், அநியாயத்திற்கு பாராட்ட மாட்டார்.
ஆனால் உடைந்து போகாமல் என்னை காப்பாற்றுவார் அப்பா. நீங்கள் காப்பாற்றுகிறீர்களா? உங்கள் பிள்ளைகள் உடைந்து போகாமல் தூக்கி நிறுத்தி காப்பாற்றுகிறீர்களா? தோத்து போயிட்டு வருவேங்க, தோத்துட்டு வருவேன். தோத்துட்டு வருவேன்னா அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அவர் கட்டில் உட்காந்துருந்தா நான் கீழே உட்காருவேன். ஜெயிச்சுட்டு வந்தேன்னா அவர் பக்கத்தில் உட்காருவேன். கீழே உட்காந்து இப்படி தடவிக்கிட்டே அப்பா சொல்றது சொல்றேன். குழந்தைகளோடு கனெக்டடா இருங்க, கான்டாக்ட்ல இருக்காதீங்க, கனெக்டடா இருங்க. கான்டாக்ட்ல இருக்கிறது வேற, கனெக்டடா இருக்கிறது வேற. பிள்ளையினுடைய சிறு அசைவும் உங்களுக்கு தெரியணும். அப்பா தலைமுடியை தடவிக்கிட்டே சொல்வார். இங்க யாருக்காவது உருது தெரியுமா? फानूस बनकर जिसकी हिफाजत हवा करे. அப்பா கவிஞருங்க எங்க அப்பா. என்ன இருந்தாலும் கவிதை வந்துடும் அவருக்கு. அழகா சொல்வாருங்க. இப்போ யோசிக்கிறேன், நான் ரெக்கார்ட் பண்ணி வைக்கலையே எல்லாத்தையும். फानूस बनकर जिसकी हिफाजत हवा करे वो शम्मा क्या बुझे जिसे रोशन खुदा करे அப்படின்ட்டு தலையை இப்படி இப்படி தடவார். என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு விளக்கு இருக்குல்ல, சிம்மினி விளக்கு, அதுக்குள்ள தீபம் இருக்குல்ல, அந்த விளக்கினுடைய அந்த சிம்மினிய நம்ம ஏன் வைக்கிறோம்? ஏன் வைக்கிறோம்? தீபம் காற்றுக்கு அணையாமல் காப்பாத்த தானே சிம்மினி வைக்கிறோம். அப்பா சொல்வார், காற்றே சிம்மினியா வந்து அந்த தீபத்தை காப்பாத்திட்டு இருக்கான். அந்த தீபத்தை யாரால் அழிக்க முடியும்? அதற்கு தான் இறையருள் இருக்கிறது. இப்படி சொல்வாருங்க அப்பா. உனக்கு சிம்மினி காற்றினால் நீ அணைந்து போவாய் என்று சிம்மினி உன்னை காப்பாற்றவில்லை, காற்றே சிம்மினியாக வந்து நின்று காப்பாற்றி கொண்டிருக்கிறது. உனக்கு இறைவனின் அருள் இருக்கிறது, உன்னை யாரும் தோற்கடிக்க முடியாது. நீ எழுந்த நாளை காலை பள்ளிக்கூடத்திற்கு நல்ல தைரியமா போ என்று பேசுவார் அப்பா. ஏழை அப்பா தான். எப்படிப்பட்ட வார்த்தைகளை பிள்ளைகளிடம் பேசுவேன். நான் ஒரு வரலாற்று செய்தியை சொல்கிறேன். ஒரு 6 மாதத்திற்கு முன்னால் எனக்கு ஒரு, இந்த எல்லார்கிட்டே இருக்குதானே இது, எனக்கு தெரியல நான் பயன்படுத்துற மாதிரி நீங்க பயன்படுத்துறீங்களான்னு, ஒரு காணொளி வந்தது. அந்த காணொளியில் வந்த செய்தியை நான் கடத்துறேன். உங்கள் மனதிலே எத்தகைய மாற்றங்கள் வருதுன்னு நான் உங்களுக்கே விடுறேன். அதை அந்த லேடி வந்து ஒரு 50-55 வயது இருக்கோங்க, அப்படி நின்றுட்டு இருக்காங்க. தலைமுடி இப்படி வெட்டப்பட்டிருக்கு, ரொம்ப ஸ்டைலா இருக்காங்க. லைட்டா லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க, ஒரு முத்து மாலை இருக்கு. இவ்வளவு தூரம் க்ளோஸ்டு நெக்ல ஒரு உள்ளாடை போட்டு அதுக்கு மேல வந்து ஒரு கோட் போட்டிருக்காங்க. உலகத்துக்கு பேசுறாங்க. எனக்கு வந்தது 3 நிமிட காணொளி. அது பின்னால ஒரு வெளிநாட்டுக்கான ஒரு கொடி ஒன்று இருக்கு. அந்த அம்மா நின்று பேசின அந்த 30 செகண்ட்ல நான் சொல்றேன். எங்க அம்மா பேர் ஷியாமலா, இங்கிலீஷ்ல பேசுது அந்த அம்மா. என் அம்மா பேர் ஷியாமலா, என் அப்பா பேர், என் தாத்தா பேர் கோபாலன். 5 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் எங்க அம்மா என் தாத்தா வீட்டுக்கு என்ன கூட்டு போவாங்க. என் தாத்தா ரிட்டையர்டு ஆபீசர், லாங் வாக்கு போவாரு. அப்போ என்னையும் வாக்கிங்க்கு கூட்டு போவாரு. நான் அவரை இப்படி பார்த்துக்கிட்டே போவேன். இப்படி பார்த்துக்கிட்டே போவேன்னா இவ்வளோ இருக்காங்க. எங்க தாத்தா தன்னுடைய நண்பர்களிடத்தில் இந்த நாடு எவ்வளவு உயர்ந்தது, இந்த மக்கள் எவ்வளவு கலாச்சாரமானவர்கள், இவர்களுக்கு ஏன் ஊழலற்ற ஆட்சி இருக்க வேண்டும், இவர்களுடைய சொத்து என்ன, இவர்களுடைய மனநிலை என்ன, இவர்களுடைய கல்வி எப்படி இருக்க வேண்டும், இவர்களுடைய அரசியல் சூழல் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு வருவார். நான் அவரை பார்த்துட்டே வருவேன். அடுத்த 20 ஆண்டுகள் சிவில் சர்வீஸ்ல நான் ஆர்வத்தை காட்டினேன். அடுத்த 20 ஆண்டுகள் நான் களமாடினேன். இன்றைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக இருக்கிறேன் என்று சொன்னார் கமலா ஹாரிஸ். கமலா ஹாரிஸ் என்கின்ற ஒரு பெண்ணினுடைய வாக்குமூலம் இது. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன்? கமலா ஹாரிஸனுடைய தாத்தா கமலா ஹாரிஸ் கிட்ட அதை பேசவே இல்லை, அவர் தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம் குழந்தைகள் அவர்களிடத்தில் பேசுவதை மட்டும்தான் கவனிக்கிறார்கள் என்று இல்லை, நாம் அடுத்தவர்களிடத்தில் பேசுவதையும் கவனித்தவர்களுடைய ஆளுமையை வளர்க்கிறார்கள். கவனமாக பேசுங்கள். பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள் கவனமாக பேசி ஆக வேண்டும். இப்போ சமீபத்தில் 22 வருஷம் காத்திருந்து தன் தகப்பனை கொலை செய்த 17 ஆண்டுகள் தண்டனை பெற்ற ஒரு கைதியை ஒரு பையன் கொலை பண்ணியிருக்கான். இப்படி ஒரு செய்தி வருது.
அப்ப 22 வருஷம் அந்த வன்மத்தை அந்த குடும்பம் அந்த குழந்தையின் மனதிலே ஊட்டி இருக்கிறது. எதை அந்த குழந்தைக்கு நீங்கள் தருகிறீர்களோ அதுதான் நீங்கள் அறுவடை செய்வீர்கள். எதை தருகிறீர்கள் என்பதிலே கவனம் வையுங்கள். எனக்கு தெரியாது நீங்க எந்த மாதிரியான கலாச்சாரம், எப்படிப்பட்ட பாடல்கள் கேட்கிறீர்கள், எப்படிப்பட்ட டான்ஸ் நீங்க பாக்குறீங்க, உங்க குழந்தை எப்படி டான்ஸ் ஆடணும், எப்படி பாட்டு பாடணும் நீங்க எதிர்பார்க்கிறீங்கன்னா, எனக்கு நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ உங்கள் குழந்தை அதை அறுவடை செய்யும். அதை அறுவடை செய்கின்ற போது ஐயோ அம்மா நீங்க கத்தக்கூடாது. நாம் நம்முடைய குழந்தைகளை வளர்த்தெடுக்கின்ற அந்த ஒரு வாய்ப்பு சத்தியத்தில் இருப்பதில் வெளிப்பட வேண்டும். இது அறிவுரை அல்ல. நானும் ஒரு தாய் தான். என் பையன் ஏதாவது ஒரு சின்ன தப்பு நான் செஞ்சாலே, அம்மா நீ எனக்கு என்னுடைய கதாநாயகனே நீ தான், யூ ஆர் மை ஹீரோ அம்மா, நீ இப்படி உடையலாமா, நீ இப்படி அழலாமா, நீ இப்படி துன்புறலாமா, நீ இப்படி உடம்பு பார்த்துக்காம இருந்துக்கலாமா, நீ இப்படி செய்யலாமான்னு கேட்பான் என்கிட்ட. ஏதோ ஒரு வகையில் நாம் நம் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய கனவு நாயகனாக இருக்கிறோம் என்பதனை மட்டும் நம்புங்கள். குழந்தைகளிடத்தில் பேசுகின்ற பொழுது மிக தெளிவாக அவர்களிடத்தில் சில விஷயங்களை சொல்லுங்க. உங்க மனசுக்கு தொட்டு நான் சொல்றேன், இந்த உலகத்திலேயே நம்மளை ஏமாத்துறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜீவனோ 2 ஜீவனோ இருக்குன்னா அது நம்ம வயிற்றுல இருந்து போறது தான். இதுங்க ஏமாத்துற மாதிரி இந்த உலகத்துல நம்மளை யாரும் ஏமாத்த முடியாது. முகத்தை வச்சுப்பாங்க பாருங்க. அப்போ ஹாஸ்பிட்டல் இருந்து தூக்கிட்டு வந்தோம்ல, அப்படி பார்த்தோம்ல, அதே மூஞ்சில நின்று பேசும். அந்த மூஞ்சி தெரியும். அதுல நோவே சொல்ல முடியாதுங்க, நோவே சொல்ல முடியாது. என் பையன் கேட்குறாங்க ஒரு நாள், 10th படிக்கிறான், அம்மா will you please send me 2000 rupees? 2000 ரூபாயா? திட்டி அனுப்பினேன், செருப்பல் அடிப்பேன். திட்டேன். உடனே திருப்பி கேட்குறான், பணம் தானே கேட்டேன், ஏன் திட்டுற? 1 மணி நேரத்துக்கு அப்புறமா 1500 rupees. நோ. அப்புறம் ஒரு 4 மணி நேரம் கழிச்சு கண்ணீரோட 1000 ப்ளீஸ். சி போ அப்படின்னு நம்பிச்சு. ஏன்னா எதுக்குங்க காசு அவனுக்கு அப்படின்ற மாதிரி. 11 மணிக்கு அம்மா ஒரு 500. என்னடா இவன் இப்படி ஒரு 6 மணி நேரத்திலேயே 2000லேருந்து 500க்கு வந்துட்டான், ரொம்ப தேவை இருக்கு போல இருக்குன்னு அமுச்சு விட்டேன். திமிர் பதில் பாருங்க, தேங்க்யூ ஃபார் யுவர் சேரிட்டி. எதுக்கு பயன்படுத்தினா இது வரைக்கும் சொல்லல, ஆனா எப்படியாவது உருவிடுறாங்க. போனு 1 லட்சம் ரூபா போனு கேட்குறான், வெக்கமே இல்லாம கேட்குறான். மம்மி ஏய் 1 லட்சம் ரூபாடா, சோ வாட், உனக்காடா, ஒய் நாட்? நமக்கு கிடைச்சதாங்க, நமக்கு கிடைச்சதா? எனக்கு பென் வாட்ச் கிடைச்சதே 9th ஸ்டாண்டர்ட்ல, செருப்பு கிடைச்சதே 7ஆம் கிளாஸ்ல. ஒரு கிளிப்பு வாங்கி கொடுத்தாங்க, கிளிப்பு வச்சது ரப்பர் பேண்ட் எடுத்து கிளிப்பு போட்டதே நான் வந்து 9th 10th தான். நைட்டெல்லாம் தலகாணி கீழே வச்சு தூங்கினேன் நான். ரிப்பன் தான். பிரஷ் வாங்கி கொடுத்தாங்க பல் தேய்க்கிறதுக்கு, இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. எப்படா விடியோன்னு தலைகாணி வச்சு தூங்கிட்டு இருந்திருக்கிறேன் நான். எனக்கு நைட்லயும் பல் தேய்க்கலான்னு தெரியாது. அந்த மாதிரி அந்த காலத்துல இன்னசென்ட்டா இருந்துட்டதுனால தான் இந்த வயசுல இந்த காலத்துல இவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுறேன். அப்போவே புத்தி வந்திருந்ததுன்னா இப்போ என்ன இருப்பேன்னு தெரியாது. வாழ்க்கையில் சில வாய்ப்புகள், குழந்தைகள் ரொம்ப நுட்பமா ஒரு விஷயத்தை சொல்றேன். வீட்டில் நீங்கள் போய் உங்கள் டைரிகளில் பர்சனல் டைரி ஏதாவது இருந்தா எழுதி வச்சுக்கோங்க. குழந்தைகள் குழந்தைகளாக இருக்கத்தான் குழந்தைகளாக இருக்கிறார்களே தவிர அவர்கள் வளர்வதற்காக குழந்தைகளாக இல்லை. Let them enjoy their life. Let them enjoy their days as a children. குழந்தைகளை தூக்கி பெரியவங்க மாதிரி பேச வைக்கிறதோ, ஆட வைக்கிறதோ, ட்ரெஸ் பண்றதோ, மேக்கப் பண்றதோ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. குழந்தைகளுக்கான ஃபுட் இல்ல, குழந்தைகளுக்கான வாசிப்பு இல்ல, குழந்தைகளுக்கான மொழி படங்கள் இல்ல, குழந்தைகளுக்கான எதுவும் இல்லை. எல்லா குழந்தைகளும் வளர்த்து ஆளாக்கிறேன். என் காலேஜ்ல ஒரு அம்மா வந்து கேக்குது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு இங்க வந்து சீட் இருக்கான்னு. எங்க காலேஜ்ல ஸ்கூல்ல இருக்குதுங்க, பக்கத்துல தான் நல்ல ஸ்கூல். அது எங்க ஸ்கூலு, நீங்க போய் பாருங்க, உங்க குழந்தைக்கு வேணும்னா போய் சேர்த்துக்கோங்க. அந்த அம்மா கேட்டுச்சு, ஆடி போயிட்டேன் நான்.
என்னங்க வயசு உங்க பாப்பாக்கு? 3.5 வயசு. அங்க நீட் எக்ஸாமுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்களா? 3.5 வயசுல உங்க பாப்பாவுக்கு நீட் எக்ஸாமுக்கு ட்ரைனிங் கொடுத்தா உங்க பாப்பா லூஸ் ஆயிரும், பரவாயில்லையா? 3 வயசுல நீட் எக்ஸாம் சொல்லி தருவீங்களா நீங்க? எந்த வயசுல என்ன படிக்க வைக்கிறதுன்னு தெரியாதா? பல பெற்றோர்களை பார்க்கிறேன், என் பிள்ளை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், அப்ப செகண்ட் மார்க் யார் வாங்குறது? என் பிள்ளை ரொம்ப நல்லது, பொய்யே சொல்லாது. நல்லா சொல்றேன், இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. உங்க பிள்ளைய பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுங்களுக்கு பாடம் எடுக்கிற டீச்சர் கிட்ட தெரிஞ்சுக்கோங்க. டீச்சர் சொல்லுவாங்க அவங்க யாருன்னு. நான் சொல்லட்டுமா? பாட்ஷா படம் பார்த்தீங்களா? அவர் ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள பேசுவார் தெரியுமா, என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. உங்க பசங்களுக்கும் அப்படிதான் 2 ஃபேஸ் வச்சிருக்குதுங்க. டீச்சருக்கு தான் தெரியும் அது இன்னொரு ஃபேஸ் என்னன்னு. சரியா மேடம்? செகண்ட் ஃபேஸ் ஒன்று இருக்குது. என் பிள்ளை பொய்யே சொல்லாது, சொல்லும். 4 பேரோட சேர்ந்துதான் என் பிள்ளை கெட்டு போச்சு. 4 பேருக்கு லீடரே அதுதான். ஒரு விஷயம் சொல்லவா, பயந்துடாதீங்க. இதுங்க நினைச்சிருக்குதுங்க, இது வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு இருந்த, என்னமோ விஷத்தை கலந்துட்டு போறியேன்னு இப்போ கலங்கம் பாருங்குதுங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் ஸ்கூல்லேருந்து வந்தான்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் அம்மா திடீர்னு அவன் கையில் இருக்கிற ஸ்கூல் பேக்கை கொடன்னு நடுகு வீட்டில் கொட்டிடுவாங்க. உள்ளே ஏதாவது வச்சுருப்பானா, தீப்பெட்டி கிப்பெட்டி இருக்குமான்னு பார்க்குறது. கொடன்னு கொட்டுவாங்களா? இந்த மாதிரி பார்க்குற பழக்கம் எங்கள் வீட்டில் இருக்குது. இன்னைக்கு நம்ம குழந்தைகளை அப்படிலாம் கொட்டினாலும் உள்ளே எதுவும் கிடைக்காது. ஏன்னா அதுங்க வச்சிருக்கிற இடமே வேற. பயமா இருக்கு சொல்றதுக்கு. இந்த சின்ன பிள்ளைங்க எங்க தெரியுமா வச்சிருக்குதுங்க, அதுங்களுடைய மறைமுகமான விஷயங்களை, ஸ்தூலமான விஷயங்கள் அல்ல, சூட்சமமான வர்ச்சுவலான விஷயங்களை எங்க வச்சிருக்கு தெரியுமா? நம்ம மொபைல்ல வச்சிருக்குதுங்க. நம்ம மொபைலுக்குள்ள ஐக்ளவுட்ல வச்சிருக்குதுங்க மேடம். அந்த ஃபோல்டருக்குள்ள நீங்க போய் திறக்க முடியாது, நாம தான் காசு கட்டுறோம் அதுக்கு, ஸ்டோரேஜ்க்கு. ஜாக்கிரதை. குழந்தைகளை மிக ஜாக்கிரதையாகத்தான் நாம் வளர்த்தாக வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் பிள்ளைகளுக்கு அவ்வளவு ஆப்ஷன்ஸ், அவ்வளவு வாய்ப்புகள். அந்த வாய்ப்புகளோடு சேர்ந்து அந்த குழந்தைகளை வளர்த்தெடுப்பது என்பது மிகப்பெரிய தலைமைத்துவம் இல்லாமல், நேர்மையான மனம் இல்லாமல், தியாக மனப்பான்மை இல்லாமல் இன்றைய பெற்றோர்களுக்கு மிக மிக சிரமம். 3 வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறேன் நான், எந்த சொல்லும் வீணானதல்ல. தியாக மனம் இல்லாமல் குழந்தைகளை நாம் ஆளுமையுடன் வளர்க்கவே முடியாது. எல்லாமே உங்களுக்கே சொல்றல. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன், டிவில ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. யாராவது போகிற போக்கில் பார்ப்பாங்கல்ல, இது தொண்டை மண்டலம் தானே, கள்ளக்குறிச்சி தொண்டை மண்டலம், இது விழுப்புரம், நாம தொண்டை மண்டலத்துக்காரங்க. சென்னையும் அதுக்குள்ளதான் தொண்டை மண்டலம். நாம் பாண்டியோ சோழ அரசோ சேர நாடோ இல்லை, நம்ம தொண்டை நாடு. நம்ம நாட்டுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்கு. கலாச்சாரத்தில் மிகுந்தவர்கள் நாம். மற்றவர்களுக்கு என்ன கலாச்சாரம் இருக்குன்னு தெரியாது, நம் மண்ணுக்கு என்று பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. உங்க எல்லாருக்குமே சொல்றேன், என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்காக அதை மாற்றாமல் கலாச்சாரத்தை கலாச்சாரமாக தக்க வைத்து இருக்கக்கூடிய பள்ளிக்கூடமும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மிக அற்புதமான குழந்தைகளுக்கான சமூகத்தை உருவாக்கி தருகிறார்கள். இன்னைக்கு ஃபுல்லா என்டர்டெயின்மெண்ட் ஆயிடுச்சு. என்கிட்ட சொல்றாங்க, ஜோக்கா பேசுறவங்க யாராவது இருக்காங்களா மேடம்? இப்ப 24 மணி நேரமா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு சேனல் எனக்கு தெரிஞ்சு நம்ம வீடுகளில் தான் இருக்கு. சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படி இல்லைங்க வாழ்க்கை. நான் ரொம்ப சூட்சமமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். குழந்தைகளுக்கு முடிந்தால் சொல்லிக் கொடுங்க இதை. அதுங்களுக்கு புரிகின்ற வயது இல்லை என்றால் நான் பேசுவது அதுங்களுக்கு புரிந்து போகும். ஒரு பையன் 10 வயசு தான் இருக்கும் அவனுக்கு, அவன் கூர்ந்து கவனிக்கிறான். இந்த தாய் போடுறது விதை முளைக்கும், கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் டைம். மகிழ மரம் 500 வருஷத்துக்கு நிற்கும், வளர்ந்துருச்சுன்னா நிக்கணும், விதை நிக்கணும். பாருங்க, திரௌபதி அம்மன் கோவில்ல 18 நாள் கூத்து நடத்துவாங்களா? போயிருக்கீங்களா? கூட்டு போயிருக்கீங்களா? பிள்ளைகளை கூட்டு போங்க. ராத்திரி கூத்து நடக்கும், காலையில பிரசங்கம் நடக்கும், மத்தியானம் பூஜை நடக்கும்.
நீங்க அந்த கூத்துக்கு போனீங்கன்னா, நான் வந்து என் பள்ளிக்கூடத்திலிருந்து கல்லூரி காலம் வரைக்கும் கூத்து பார்க்க வருவேன். நான் ஊத்தங்கரைக்கெல்லாம் வருவேன். பாருங்க, அங்கிருந்து இது வரைக்கும் 65 அடிக்கு ஒரு சிலை வச்சிருப்பாங்க. அது வந்து துரியோதனன் சிலை. அந்த துரியோதனன் சிலையில கால் இருக்குல்ல, தொடப்பகுதியில் ஒரு சின்ன பானை ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த பானை வந்து காலையில என்ன பண்ணுவாங்க, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயே சங்கு ஊதிடுவாங்க. அரிதாரம் பூசிக்கிட்டு அடவு கட்டிக்கிட்டு அந்த அந்த மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு 2 பேர் வருவாங்க. 2 பேர் கையிலையும் கதை இருக்கும். ஒருத்தன் துரியோதனா, ஒருத்தன் பீமன். 2 பேரும் அந்த சிலையை சுற்றி ஓடுவாங்க. காலையில் ஒரு 7:30 8 மணி இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் வந்து காலில் இருக்கிற தொடையில் அடிப்பான். அது உடஞ்சிரும். அதுலேருந்து குங்குமம் வரும். தலைமாட்டிக்கிட்ட நிற்கிற ஒருத்தன் அப்படியே மயங்கி விழுந்துருவான். அவன் துரியோதனன் செத்து போயிட்டான்னு அர்த்தம். கடைசி நாள் போர், துரியோதனன் செத்தான். இந்த காட்சி வந்த உடனே உள்ள இருந்த அம்மன் சிலையை வெளில எடுத்துட்டு வருவாங்க. வெளியில எடுத்துட்டு வந்து அந்த குங்குமத்தை எடுத்து தலையில பூசிட்டு சாமியை கர்ப்பகிரகத்துக்கு கூட்டு போயிடுவாங்க. இது ஒரு காட்சி தாங்க. என் வாழ்க்கையிலேயே என் பிள்ளைகள் பற்றிய தொடர்புக்கும் ஏன் பர்வீன் சுல்தானா இதை சொல்கிறேன்? மகாபாரதத்தில் நடந்த ஒரு விஷயத்தை ஏன் நான் சொல்றேன்? காலில் வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த பானையை உடைச்சாங்களே, அவன் செத்தானே, அந்த விஷயத்தை நான் ஏன் இப்போ சொல்றேன்? உங்களால ரிலேட் பண்ண முடியுமான்னு பாருங்க. குழந்தைகளுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு நான் சொல்லல, குழந்தைகளுக்கு சொல்லிட்டு இருக்கேன். முடிந்தால் அந்த குழந்தைகளுக்கு இந்த விஷயத்தை கடத்தி விடுங்க. அதை நீங்க பக்தியா கடத்துறீங்களா, இல்ல கதையா கடத்துறீங்களா, இல்ல அறிவுரையா கடத்துறீங்களா, இல்ல சம்பவங்களா கடத்துறீங்களான்னு எனக்கு தெரியாது. என் மொழியில் நான் உங்களுக்கு கடத்திட்டு போறேன், என் கடமை. என்னங்க இது அப்படின்னு கேட்டேன் நான். ஒரு வயதான தாய் என்கிட்ட சொன்ன விஷயத்தை அப்படியே நான் உங்ககிட்ட டிரான்ஸ்பர் பண்றேன். ஆசீர்வாதம் இருக்கின்றவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒன்றும் கிடையாது. அந்த துரியோதனனை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. கிருஷ்ணன் 100 பேரை பெத்தெடுத்தாங்க. காந்தாரி 99 செத்துருச்சு. ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. நாளைக்கு அவனையும் கொல்ல போறாங்கன்னு காதுல செய்தி வந்துருச்சு எங்க அம்மாக்கு. நான் உங்க எல்லா குழந்தைகளுக்கும் சொல்றேன், சாமிக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்குன்னு எனக்கு தெரியாது குழந்தைகளை. ஆனா அம்மாவின் ஆற்றலுக்கு முன்னால் சாமியினுடைய ஆற்றல் கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டு தான் வரும். அம்மா இருக்கால, அது ரொம்ப பவர்ஃபுல், வெரி பவர்ஃபுல். அண்டர்ஸ்டாண்ட் பண்றதே இல்லை நாம அம்மாவை. யார் எதை நீங்கள் கீழே போட்டாலும் தாய் குழந்தையின் மீது நம்பிக்கை கீழே போடுறதே இல்லைங்க. அவன் என் பிள்ளை அதை செய்யாதுங்க, என் பிள்ளை இப்படி வராதுங்க, என் பிள்ளைங்கன்னு சொல்ற ஒரு ஆற்றல் இருக்குல்ல, காந்தாரிக்கு இருந்தது. காந்தாரி என்ன பண்ணா தெரியுமா? துரியோதனனை கூப்பிட்டாலாம். அந்த பாட்டி சொல்லிச்சு என்கிட்ட. துரியோதனனை கூப்பிட்டு, டேய் நுட்பமா கேளுங்க, டேய் நான் உன்னை பெத்தெடுத்தேன்ல, அன்னிலிருந்து உன்னை முழுசா நான் பார்த்ததில்லை. நீ ஒரு வேலை செய். உன்னை கூப்பிடுறா அவன் போர் பாரசரையிலேருந்து வரான், அவகிட்ட பேசுறான். நான் உன்னை பெத்தெடுக்கும் பொழுது நீ எப்படி இருந்தியோ, உடம்புல ஒரு பொட்டு துணி இல்லாம மறுபடியும் என் முன்னால வாடா. அம்மா நீ வாடா. அவன் போறாங்க, குளிச்சுட்டு வா, பின்னால குளம் இருக்கு, குளிச்சுட்டு வான்னா. அவன் குளிச்சுட்டு வராங்க. இவன் என்ன தெரியுமா திட்டம் வச்சிருந்தா? தன் கணவனை கைப்பிடிக்கின்ற பொழுது அந்த கண்களை அவன் மறைச்சு வச்சுட்டாங்க. அதுல இருந்து அவளும் பார்த்ததில்லை. திருதராட்சன் போல் அவளும் இந்த உலகத்தை பார்த்ததில்லை, தன் குழந்தைகளின் முகத்தை பார்த்ததில்லை, அஸ்தினாபுரத்தை பார்த்ததில்லை, எதையும் அவள் தான் திங்கிற சோற கூட பார்த்ததில்லை, தன் உடலை கூட அவள் பார்த்து கொண்டதில்லை. கண்ணை மூடுனது தான். அந்த சக்தி எங்க போகும்? அவ என்ன தெரியுமா பண்ணா? கிருஷ்ணனா நானான்னு பாத்துக்கிறேன், நான் ஒரு சக்தி வச்சிருக்கிறேன், அதை விட கடவுள் சக்தி பெருசா? பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை விஞ்சும் தாய்மனம் உண்டு, கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாய்மையும் கடவுளும் ஒன்று. பழைய பாட்டு. என்ன பண்ணா தெரியுமா? நீ வாடானா. அவன் வந்தாங்க. குளிச்சிட்டு வரும்போது கிருஷ்ணர் வந்துட்டார். கிருஷ்ணருக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த அம்மா கண்ணை திறந்து சக்தியை உடம்புல பாய்ச்சிட்டா இந்த உடம்ப அழிக்க முடியாது. என்ன தெரியுமா பண்ணா? வரும்போது துரியோதனனை பிடிச்சிட்டான். டேய் எங்கடா போற? அம்மாவை பார்க்க போற.
சரி, நான் ஒன்றும் ட்ரெஸ் பண்ணாமல் போகிறேன். அம்மா அப்படி தான் கூப்பிட்டா. என்ன இருந்தாலும் பொண்ணு இல்லை அம்மா, முதல்ல உன்னை பார்க்க போகிறா. பெத்ததுலேருந்து பார்க்கல, இந்த அளவு வளர்ந்து நிற்கிற, உன்னை பார்க்கறது இப்படியா பார்க்கும், இந்தாடா இந்த வாழை இலையாவது மறைச்சிட்டு போடான்னு வாழை இலை தூக்கி போடுறான். வாழை இலையை எடுத்துக்கிட்டு புள்ள போய் அம்மா முன்னால் நிற்கிறான். வந்துட்டியா துரியோதனா? வந்துட்டேன் அம்மா. என் முன்னால் வந்து சரியா நில்லு. சரியா நின்ன உடனே கண்ணில் இருந்து அந்த திரையை விலக்கி தலையிலேருந்து அப்படி பார்க்குறான் அம்மா. அந்த சக்தியை முழுக்க பாய்ச்சறா உடம்புல. பார்த்தா இலை மறைச்சிருக்கு. கண்ணை மறுபடியும் மூடிக்கொண்டு சொன்னாள், வஞ்சகம் செய்து விட்டான் கண்ணன். என் பிள்ளையை இழந்து நான் தவிக்க போகிறேன். நாளை நான் எப்படி பிள்ளைகள் இல்லாமல் சாவேனோ, அவனும் பிள்ளைகள் இல்லாமல் அனாதையாக சாவான் என்று சாபமிட்டாள் காந்தாரி என்கின்ற மகாபாரதம் சொல். இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்? துரியோதனனுடைய உடம்பிலே தாயினுடைய அருள் பெற்ற அந்த பார்வை பெற்ற மற்ற இடங்கள்ல எங்க அடிச்சாலும் துரியோதனுக்கு உடம்புல உயிர் போகாது. அந்த தாயினுடைய பார்வை படாத தொடப்பகுதியில் அடிச்சா உயிர் போயிடும். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, அம்மா அப்பா கிட்ட இருந்து எதையும் மறைக்காதீங்கன்னு சொல்லிக் கொடுங்க. மறைச்சிங்கன்னா எதை மறைக்கிறீர்களோ அதன் மூலமாக உங்களுக்கு துன்பம் வந்து சேரும். அதிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளவே முடியாது. அதுதான் உங்களுக்கு எதிராக வைக்கப்படுகின்ற சதி என்று சொல்லிக் கொடுங்கள். ஆசிரியர்களிடத்திலும் பெற்றோர்களிடத்திலும் துயரப்படுகின்ற பொழுதும் துன்பப்படுகின்ற பொழுதும் அம்மா எனக்கு இப்படி நடக்கிறதம்மா என்று சொல்லக்கூடிய ஒரு வெளிப்படை தன்மை பிள்ளைகளிடத்தில் வர வேண்டும் என்றால் பிள்ளைகளிடத்தில் உங்களுடைய மொழியினுடைய உத்வேகத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். அன்பாக மட்டும் பேச வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. எந்த இடத்தில் அன்பாக பேச வேண்டுமோ அங்கே பேசி, எந்த இடத்தில் கண்டிக்க வேண்டுமோ அங்கே கண்டித்து, நான் ஒரு மிக ரகசியமான ஒரு ஆயுதத்தை உங்க கையில கொடுத்துட்டு போறேங்க. காதலை விட சிறந்தது நட்புங்க. நட்பை விட சிறந்தது நம்பிக்கைங்க. பெற்றோர்களே, நீங்கள் குழந்தைகளின் நம்பிக்கையை பெறுங்கள். குழந்தைகளின் நம்பிக்கை எப்படி பெறணும்னு சொல்றேன் பாருங்க. ஒரு விஜய் டிவியில தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சிக்காக நான் நடுவராக உட்கார்ந்துருக்கேன். சிறப்பு விருந்தினராக வந்து உட்கார்றார் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஆளுமை. அவர் சொன்ன ஒரு வார்த்தையை கடத்திட்டு போறேன். எப்பவுமே 10th ரேங்க் உள்ள வாங்குற அந்த பையன் அன்னைக்கு ஃபெயில் ஆயிட்டு வந்திருக்கான், 7th ஸ்டாண்டர்ட். அப்பா சொன்னாராம், எப்பவுமே வாங்கிடுவேடா, என்ன ஃபெயிலு? படிக்கலப்பா. சரி, நீ என்ன சொல்றியா? அப்பா உனக்கு வாங்கி தரேன், ஃபர்ஸ்ட் 3 ரேங்க் வந்துடுறியா அடுத்த டெஸ்ட்ல? ட்ரை பண்றப்பா. ட்ரை பண்ணனா நீ என்ன கேட்குறியோ அது உனக்கு தரேன்டான்னார் அப்பா. அந்த வயசுல அவர் என்ன கேட்டிருப்பார்? இப்போ அவருக்கு ஒரு 50-55 வயசு இருக்கும். சின்ன வயசுல என்ன கேட்டிருப்பார்? 3 ஸ்கெட்ச் பென் கேட்டிருக்காரு, 3 கலர். 7th ஸ்டாண்டர்ட், அவ்வளவுதானே இருக்கும். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க என்ன வேணுமான கேளுன்னா சொத்து எழுதி கேட்கும். அந்த வயக்காடு வச்சிருக்கிறல்ல, பாட்டிப்பட்ட நகை வச்சிருக்கிறல்ல, அதை வித்து இது வாங்கித்தான்னு சொல்லும். 3 ஸ்கெட்ச் பென் கேட்டிருக்கான் அந்த பையன். போனா டெஸ்ட் எழுதுனா 3rd ரேங்க் வாங்கிட்டான். ரிப்போர்ட் கார்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவர் சொல்றார், நான் சமூக போராளியாக ஏன் இருக்கிறேன், நான் சத்தியத்தோடு ஏன் நிற்கிறேன் என்பதற்கு இது சாட்சின்னு சொல்லிட்டு சொல்றார். என்ன சொல்றார்? நேரா வீட்டுக்கு வந்திருக்காரு, அப்பா இல்லை. அவர் வரும்போது சனிக்கிழமை, அப்பா ஊருக்கு போயிட்டார். அப்பா புதன்கிழமை தான் வருவாருன்றது அம்மா. ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ரொம்ப சோகமா இருந்தா, வேற வாய்ப்பே இல்லை. அம்மாட்ட போய் காட்டினானா, அம்மா ரிப்போர்ட் கார்டு. ஏண்டா எப்படா வாங்குது? நேற்று காலையில். ஏண்டா காட்டல நீ? அப்பாட்ட காட்டலான்னு இருந்தேம்மா. அப்பா சொன்னாருடா நீ வந்து ரிப்போர்ட் கார்டு வாங்கிட்டு வருவேன்னு. 3rd ரேங்க் வாங்கியிருக்க? அப்பா சொன்னாருடா, வா அப்படின்னு வீட்டுக்கு உள்ள கூட்டிட்டு போய் அப்பா உன்னுடைய கபடை திறந்து 3 ஸ்கெட்ச் பென் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருடான்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தானா அந்த அம்மா. என்ன நம்பிக்கை பாருங்களேன். பிள்ளை 3rd ரேங்க் வாங்கிறோன்னு அப்பா நம்புறார். தான் வாங்கினா அப்பா கண்டிப்பாக தான் செய்வதை செய்து காட்டுவார் என்பதனை நிரூபித்த அப்பாவுக்கு பையனாக அந்த பையன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக ஆளுமையான ஒரு குழந்தையாக வளர்ந்து நிற்கிறான். நம்முடைய ஒரு சிறு அசைவு. நான் யோசிச்சு பார்த்திருக்கேன். என் வீட்டில் எங்க அப்பா சொல்வாரு, போன் வந்துச்சு நான் சொல்வாரு, நான் இல்லைன்னு சொல்லும்பாரு. யார் பேசுறதுன்னு கேட்க சொல்லுவார். முதல்ல ஆரம்பத்தில் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அப்புறம் அதுலேருந்தெல்லாம் வெளியில் வந்துட்டார் அப்பா.
என் வயதில் நான் எதையெல்லாம் கற்றுக்கொண்டேன்னு யோசிக்கிறேன். நான் என்ன தெரியுமா செய்வேன்? போன்ல யார் பேசுறது? அப்துல் காதர் அங்கிளா? யார் வேணும்? அப்படி பாப்பா அப்பா அப்படி பாரு. அப்பா அப்பா இல்லைன்னு சொல்றார். அடி வாங்கியிருக்கேன் நான். எங்க அம்மா உட்காந்து வெளியில பேசும். இன்னைக்கு என்ன சமைச்ச சார் ஃபைசு? சிக்கன் வறுத்து கத்திரிக்காய் சாம்பார் வச்சேன். எனக்கு கத்திரிக்காய் சாம்பார் மட்டும்தான் வீட்டிலன்னு எனக்கு தெரியும், சிக்கன் வறுக்கலன்னு எனக்கு தெரியும். டாம்பிகத்துக்கு அம்மா சொல்லிட்டு இருக்கு பக்கத்து வீட்டில். எனக்கு ஏன் சிக்கன் வைக்கலன்னு கேட்டிருக்கேன் நான். அடிச்சிருக்காங்க அம்மா 4 பேர் முன்னால. கடைசி வரைக்கும் குழந்தை நான் யோசித்து பார்க்கிறேன். என்னுடைய விஷயங்களை நான் கீழே போட்டதே கிடையாது. வீட்டில் சூழல் எதுவாக இருந்தாலும் குழந்தைகளை ஆளுமையுடன் வளர்ப்பதற்கான, அடிச்சாலும் அது பெரிய அடி கிடையாது, அணைச்சிக்கிடுவாங்க, நாம் தைரியமாக நம் வீட்டில் சுற்றி கொண்டிருக்கலாம் என்கின்ற அந்த ஆற்றல். அதே நேரத்தில் நான் சத்தியத்தில் தான் இருக்கிறேன்னு அன்று இரவே அம்மாவும் அப்பாவும் நம்மை பாராட்டுவார்கள். நான் பொய் சொல்லாததற்கு என் அம்மா பாராட்டுவார், நான் பொய் சொல்லாததற்கு என் அப்பா பாராட்டுவார். பாராட்டு என்கின்ற ஒற்றை விஷயத்தை மனதில் கை கொள்ளுங்கள். நான் இப்படி சொல்றேங்க, உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நாம் பெற்றோராக இருக்கிறோம், ஆசிரியராக இருக்கிறோம், தொழிலதிபர்களாக இருக்கிறோம், வேலை எல்லாம் ஒரு புறம். இண்டிவிஜுவல் தானே நம்ம எல்லாருமே. நம்ம மனசு எதை தேடுது தெரியுமா? இதெல்லாம் ஸ்கூல் ஃபங்க்ஷன் இதெல்லாம் விட்டுடுங்க. நம் மனசு தேடுற ரொம்ப நுட்பமான விஷயத்த சொல்றேன். சுதந்திரம். சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கிறோம். பெண்களுக்கு சுதந்திரம்னா என்னன்னு தெரியாது. நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? எதையெல்லாம் தேவையோ அதையெல்லாம் பெறுவதுதான் சுதந்திரம் என்று நினைக்கிறோம். கிடையாது. எதையெல்லாம் தேவை இல்லையோ, எதையெல்லாம் நமக்கு வேண்டாமோ அதன் பக்கத்தில் போக விருப்பப்படாமல் இருக்கிறோம் பாருங்க, அதுவும் சுதந்திரம் தான். தேவையில்லாதவற்றை திணிக்க முடியாத சூழ்நிலையில் நின்றால் ஒரு பெண் சுதந்திரமான பெண்ணாக இருக்கிறாள். ஒரு ஊர்ல பட்டுக்குருவி வச்சு பந்தயம் நடத்துவாங்களாம். பந்தயத்தில் ஜெயிச்ச குருவிக்கு என்ன பரிசுன்னா பட்டுக்கம்பளம், கிவிப்பழம், முத்துமாலை, பொன்மாலை. தோத்த குருவிக்கு என்ன தண்டனைன்னா தலையில இருக்கிற கொண்டைய வெட்டி பறக்க விட்டுருவாங்களாம். இந்த கதையை எழுதுகின்ற ஒரு IAS ஆபீசர் இப்படி முடிக்கிறார். நான் பந்தயத்தில் ஜெயித்து தங்க கூண்டையும் தங்க மாலையையும் பரிசாக பெறுகின்ற அந்த பட்டுக்குருவியை விட என் கொண்டையை அறுக்க தந்துவிட்டு எனக்கான சுதந்திரத்தையே நான் வேண்டுவேன். அந்த தோல்வி எனக்கு ரொம்ப பெருசுங்கிறார் அவர். எது நமக்கு வேண்டும் என்பதிலே கவனம் கொள்ளுங்கள். குழந்தைகளிடத்தில் பேசும்போது கொஞ்சம் இமோஷனலா, கொஞ்சம் இன்டலெக்டா, கொஞ்சம் வலியோடு கலந்து பேசுங்க. நம்மில் பல பேர் அதை செய்யறதே இல்லை. உயிர்களுக்கு எவ்வளவு உறுதி இருக்கு தெரியுமா? உயிர்கள் ரொம்ப உறுதியானதுங்க. ஆனால் எவ்வளவு உயிர்கள் உறுதியானவையோ அவ்வளவு அவை மென்மையானவை. நடந்த ஒரு செய்தியை சொல்றேன். குழந்தைகள் கிட்ட பேசும்பொழுது கவனம். கணவன் மனைவியிடம் பேசும்போது கவனம். மனைவி கணவனோடு பேசுகின்ற பொழுது கவனம். அம்மா அப்பா பேசிக் கொள்ளுகின்ற பொழுது கவனம். இந்த அம்மா, இந்த தாய், இந்த டீச்சர் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்கிற உங்களுக்கு, முடிஞ்சா அதை பேணிக் கொள்ளுங்கள். PTA மீட்டிங்னு கூப்பிட்டா அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து வாங்க. அம்மா மட்டும் அனுப்பாதீங்க, அப்பா மட்டும் அனுப்பாதீங்க. 2 பேரும் சேர்ந்து வாங்க. 2 பேர் சேர்ந்து வந்தாதான் உங்கள் வார்த்தைகளில் எங்கெல்லாம் பிழை நடக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் நான் சொல்லிக் கொண்டிருப்பது. ஒரு வீட்டில் ஒரு 2 நாய் வளர்த்திருக்காருங்க ஒருத்தர். எவ்வளவு மென்மையானதுன்றதுக்காக சொல்றேன். கமலா ஹாரிஸ் போல ஏதோ ஒரு சொல் உங்களுடைய குழந்தையினுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். ஒற்றை சொல் மாற்றிவிடும். ஏன்னா மூளை அப்படி இருக்கும். அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய நியூட்ரான்லாம் அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த டைம்ல என்ன சொல்லப்படுதோ அது போய் அங்க உட்காந்துக்கும். கவனம். அது எந்த பொழுதுன்னு நமக்கு தெரியாது. பூசணி போய் எப்பொழுது மலரும் என்று யாருக்கு தெரியும் என்பான் ஒரு ஜென் கவிஞன். அது எப்பொழுதும் மலர்ந்திருக்கலாம் என்பான். அப்படி மலர்வதுதான் வாழ்க்கையில. நான் மாநகராட்சி பள்ளிக்கூடத்துல தான் படித்தேன். இன்றைக்கு 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்கிறேன். பெரிய பேச்சாளராக இருக்கிறேன் என்றால் என் மனதை மலர்த்திய அந்த வினாடி எது? எங்க அந்த ஆளுமை எனக்கு கிடைச்சது? சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளை நான். இன்றைக்கு என்னுடைய வாகனம், என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம்னு என் பிள்ளைய நான் BA LLB ஆனர்ஸ் படிக்க வச்சு அப்படி நிறுத்தி வச்சிருக்கிறேன். எப்படி முடிஞ்சது?
எது மலர்த்தியது என்னை? என்னை எது மலர்த்தியதோ அதை விட ஃப்ரெஜைலான விஷயங்கள் உங்கள் குழந்தைகளை மலர்த்தி விடக்கூடும். கவனம். 2 நாய் வளர்த்தார் ஒருத்தர், நல்ல பெரிய நாய், செல்வந்தர். வாக்கிங் அப்படி கூட்டிட்டு போவார், சிங்கம் மாதிரி சிலுத்துக்கிட்டு வரும் அது ரெண்டும். ஒரு திருடன் பார்த்துக்கிட்டே இருந்தான். இந்த செல்வந்தர் வீட்டில் கையை காட்டணும் முடிவு பண்ணி செல்வந்தர் வீட்டுக்கு வந்தான். சொன்னா, இன்னைக்கு நைட்டு இல்லை நாளைக்கு நைட்டு, இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் உன் வீட்டில் திருட போறேன் சொல்லிட்டு போயிட்டான். 2 நாள் கழிச்சு காலையில் காலிங் பெல்லு தட்டி பார்க்குற நடந்ததுங்க. திறந்து பார்த்தா திருடன் என்ன தெரியுமா செஞ்சான்? பெட்டி எடுத்து போட்டானா, இதெல்லாம் உங்க பொருளா பாருங்கன்னு. பார்த்தா எல்லாம் இவர் பொருள். நேற்று நைட்டு எல்லாம் திருடிட்டேன், எனக்கு வேணாம், என் ஆற்றலை காட்டுறதுக்காக தான் வச்சுக்கோ. நானா செல்வந்தர் சொன்னானா, ஏய் ஜெயிச்சிட்டு வந்திருக்கடா, எடுத்துக்க, சம்பாதிப்பு இது உனக்கு, போ, எனக்கு வேணாம். போகும்போது ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க, அதாங்க பர்வீன் சுல்தானா தரும் செய்தி. நாய்களை எப்படிடா சம்பாதிச்ச, எப்படி சமாளிச்ச நீ? இதுங்க வெளில சுத்திட்டு இருக்குமேடா, 4 கிலோ கறி எடுத்துருமே, எப்படி விட்டுச்சு இதுங்க ரெண்டும்? திருடன் சொன்னானா, நீ என்ன கொடுத்து வளர்க்குறதுங்களுக்கு? சிக்கன் மட்டன், நான் மத்தி மீன் போட்டேன். சாப்பிட்டுருச்சா? சாப்பிட்டுருச்சு, சரி போ, போயிட்டா. அதனால் குழந்தைகளுடைய மொழி அறிந்து, பெற்றோர்களுடைய மொழி அறிந்து மிக சிறப்பாக வாழக்கூடிய வாழ்க்கை நம் அனைவருக்கும் வாய்க்க வேண்டும். நம் குழந்தைகள் நம் கனவுகள் அல்ல, அது அவர்கள் வாழ்க்கை, அவர்கள் கனவு. மோடி ஐயா பிரதமர் ஒரு 4 நாளைக்கு முன்னால தேர்வும் தெளிவும்னு நாட்டுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஸ்பீச்ல சொன்ன 2 விஷயத்தை சொல்ற. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது இங்கிலீஷ்ல வந்தது, தமிழ்லையும் பேப்பர்ல வந்தது. நாம அதிகமா அதை வாசிக்கிறது இல்லை. கல்வி சிறந்த தமிழ்நாடு, அதனால் சொல்லுகிறேன். பெற்றோர்களுக்கு என்ன தெரியுமா சொன்னார்? குழந்தைகளுடைய ரிப்போர்ட் கார்டு உங்களுடைய விசிட்டிங் கார்டு கிடையாது. டோன்ட் ஷோ இட் as your விசிட்டிங் கார்டு. குழந்தைகளுக்கு சொன்னார், ரீல்ஸ்களை அதிகமாக பார்க்காதீர்கள். 2 விஷயத்தை மட்டும் சொல்றார். அவர் 10 கட்டளைகள் கொடுத்தார், 15 கட்டளைகள் கொடுத்தார். 2 விஷயத்தை சொல்றேன். பெரியவர்களுடைய சொற்களை கேட்டுக்கொள்ளுங்கள், காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்கிறது பைபிள். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் தான். அதனால் எது வாழ்க்கைக்கு தேவையோ அந்த வார்த்தைகளை சரியாக புரிந்து கொள்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.